I thought naturally people will there, they were no, Rajini autograph, sign again, photo. When I come there, I saw a lot of Tamil people also. Not even a single person looked at me. I'm waving hi, no one looked at me. Either disturb ho gaya. இதை கேட்டிங்களா? ரஜினி மாதிரி ஒரு மாபெரும் மனுஷன் தன்னோட ஈகோ உடைஞ்சதை எவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாரு. இதுக்கு பின்னாடி பவர்ஃபுல் சைக்காலஜி இருக்குங்க. ரஜினி ஒரு ஆசிரமம் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அங்கே ஆயிரக்கணக்கில் மக்கள் இருந்திருக்காங்க, தமிழ்நாட்டுக்காரங்களும் இருந்திருக்காங்க. ரஜினி என்ன நினச்சிருக்காருன்னா, ஓகே நம்ம போனால் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட ஃபோட்டோ எடுக்க வருவாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குவாங்கன்னு நினச்சிருக்காரு. ஆனால் யாருமே அவர் கண்டுக்கவே இல்லையா. சரி கையை ஆட்டியிருக்காரு, அப்பயே யாராவது திரும்பி பார்ப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பையோட திரும்பி பார்க்கலாம். அந்த மூமெண்ட்டில் அவரோட ஈகோ வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சிருக்கு. இதே மூமெண்ட்டில் நம்ம இருந்திருந்தோம்னா இதை வெளியே சொல்லியிருப்போமான்னா கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டோம். நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கவலைப்பட்டிருப்போம். ஆனால் ரஜினி ஏன் இவ்வளோ பப்ளிக்காக எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி தாங்க சைக்காலஜி இருக்குது. அவருக்கு இருக்கிறது பேர் வந்து பார்த்திங்கன்னா செக்யூர் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியே யாரும் பாராட்டலைனாலும் கைதட்டலைனாலும் அவரோட செல்ஃப் ஒர்த் எங்கேயுமே போகலைங்க. இங்கே அவரை இக்னோர் பண்ணாலும் தோல்வி வந்தாலும் நான் யாருன்னு அவருக்கு தெரியுது. அதனால தான் அந்த மொமெண்ட்டை ரொம்ப ஓப்பனாகவே நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. நம்மளாலேயும் இப்படி இருக்க முடியுமா, உண்மையிலேயே இப்படி இருந்துட்டோம்னா அதுதாங்க ரியல் கான்ஃபிடன்ஸ். நம்ம லைஃப்பில் லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கான சைக்காலஜி இது தாங்க. உங்களை இக்னோர் பண்ணால் யாராவது என்ன பண்ணுவீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். சைக்காலஜி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.